பிரதர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் அகைன் டேக்குக்கூட ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எங்கே போயிட்டான் இவன்? தயம் தயம் இங்கேயும் இல்லையா? எனக்கு தெரியும் இவன் எங்கே இருப்பான்னு. இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் தான் அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வராங்க. அப்போது மேட்ஸ் எல்லாம் ஹே சார் வந்துட்டாரு. அச்சோ தயாங் சார் வர அங்கே இருக்காரு. இன்னைக்கு அவ்வளோதான், நம்மளை தொலைச்சி கட்டிடுவார். சார் சார் ஜங்குக் சார் வராரு, ப்ளீஸ் நீங்கள் உள்ளே போங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வெளியில் இருக்க வேலையை பாருங்கள். 5 நிமிஷம்தான், நான் முடிச்சுட்டு கிளம்புறேன். ஆனால் சார் ஜங்குக் சார் திட்டுவார். ஜங்குக்கா கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் கரெக்டாக ஜங்குக்கும் வந்திருப்பான். அப்படியே இப்போ தயங்க பேக் பண்ண மாதிரி தான் நிற்கிறான். ஓய் என்ன பண்ணுற? பார்த்தா தெரியல, குக் பண்ணுறேன். அதான் கேட்குறேன், உன்னை யார் இதை பண்ண சொன்னது? நான் தான் மெய்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன்ல. இந்த நேரத்தில் உன்னை யார் வேலை செய்ய சொன்னது? இல்லை ஜவுங்கக்கா, நான் சொன்னதுலேருந்து நீங்கள் என்னை எதுவுமே பண்ண விட மாட்டீங்க. ஆனால் எனக்கு சும்மாவே இருந்தால் போர் அடிக்குது. போர் அடித்தா சாங்ஸ் கேளு. ஹாலில் அவ்வளோ பெரிய டிவி வாங்கி ஹோம் தியேட்டரோட செட் பண்ணி வச்சுருக்கேன்ல, உட்காந்து பாட்டு கேளு, ரிலாக்ஸ்டாக இரு. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? இல்லை ஜவுங்கக்கா, நீயும் எவ்வளோ தான் பார்த்துப்ப. வீட்டில் என்ன பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே நீ ஒருத்தனே பார்த்துக்கிறல்ல, அதில் என்ன இருக்குது? இல்லை ஜவுங்கக்கா, ஆஃபீஸ் போயிட்டு வந்து அந்த டயர்ட்னஸையும் பெருசாக எடுத்துக்காமல் எனக்கு எல்லாமே பண்ணுறேன். நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. நீ தான் ஓட்டி விடுற. டைமுக்கு நான் சாப்பிட்டேனா, ரெஸ்ட் எடுக்கிறேனா, தூங்குறேனா, எப்போ என்ன பண்ணுறேன், கரெக்ட் டைமுக்கு மெடிசின் ஜூஸ் எல்லாமே சாப்பிட்றேன். நான் மேட்ஸ்கிட்ட எல்லாமே நீ செக் பண்ணிகிட்டு இருக்க. அதை தாண்டி எனக்கும் அப்பப்போ கால் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருக்க. நீ எங்கே இருந்தாலும் என்னை பற்றி தானே யோசிக்கிற. அப்போது நான் உன்னை பற்றி யோசிக்கணும்ல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ நீ சரியாக சாப்பிட்றதில்ல. எனக்கு தெரியும் மேட்ஸோட ப்ரிப்பரேஷன் உனக்கு பிடிக்கலன்னு. ஆனால் என்ன வேலை வாங்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற. உனக்கு வாரத்தில் 7 நாளைக்கும் நீ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, மத்தியானம் லன்ச், நைட் டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸுன்னு 7 நாளும் நீ என்ன சாப்பிடுவேன்னு எனக்கு தான் தெரியும். அவங்க என்னடானா தினமும் அதே டிஃபன் செஞ்சு கொடுக்குறாங்க. நீயும் வேறு வேலை இல்லாமல் பாதி சாப்பிட்டு பாதியை மிச்சம் வச்சிடுற. எப்படியே போனால் என்ன ஆகிறது? டேய், நான் உன்னை கேர் பண்ணால் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்க. நீ இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்கன்னு தெரியுதா? தெரியும், தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு இந்த வேலைலாம்? போய் ரெஸ்ட் எடுப்போம். அது எப்படி நீ மட்டும் உன் பொண்டாட்டியை டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவ, நான் என் புருஷனுக்காக பண்ணக்கூடாதோ? பாரு ஜவுங்கக்கா, நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் செய்கிறேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் சொல்கிறது நீ கேளு. நான் வேறு எந்த ஒர்க்கும் செய்ய மாட்டேன், வெயிட்டாக எதையும் தூக்கவும் மாட்டேன். ஆனால் தினமும் உனக்கு குக் பண்ணுறதை மட்டும் நானே பண்ணிக்கிறேன். சொன்னா கேளு. ஜவுங்கக்கா, நான் எந்த வெயிட்டும் தூக்க மாட்டேன்டா. அப்படி ஹெவி ஒர்க்ஸ் இருந்தால் மெய்டு இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ கூட காயெல்லாம் அவங்களே கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் ஜஸ்ட் குக் பண்ணேன், அவ்வளோதான். என் செல்லம்ல, உனக்கு ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆகிடுச்சுல,
போய் ரெடியாக போ 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 போ. ஆ சொன்னால் கேட்கவே மாட்டேறல. ஹீரோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரெடியாக போயிட்டான். இப்போது கரெக்டாக அவன் சாப்பிட்லான்னு வரும்போது அவன் ஃபோன் ரிங் ஆகுது. ஹலோ சார், மீட்டிங்க்கு டைம் ஆகிடுச்சு சார். கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அச்சோ, இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குல்ல, மறந்துட்டேன். ஓகே, நான் இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் அங்கே இருப்பேன். நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்கள். ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்போ தான் சாப்பிட உட்காந்துருப்பான். இப்போ அர்ஜெண்ட்டாக கால் வந்ததும் சாப்பிட்றதுலேருந்து அப்படியே எழுந்திருப்பான். ஜங்குக்கா எங்கே போகிற? டயம் மீட்டிங் வந்துருச்சுடா, இப்போ நான் உடனே போய் ஆகணும். ம் சாப்பிட்டு போ. ஏய் டைம் ஆகிடுச்சு, பார், நீ மறக்காமல் சாப்பிட்ணும். அண்ட் அதுக்கப்புறம் 11 o'clock ஜூஸ் குடிக்கணும், 1 o'clock லன்ச், அப்புறம் நடுவில் ஏதாவது நட்ஸ் ஜூஸ் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டே இருக்கணும். சரியா? எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது உனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகலையா? என்னது உங்கக்கா நீ சாப்பிடாம போகிற? டே டைம் ஆகிடுச்சுடா, இதுக்கு மேலே நான் சாப்பிட்டு போனால் லேட் ஆகிடும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ உட்காரு ஒரு 5 நிமிஷம். சாப்பிட்றதுக்கு என்ன ஆகிடுப்போகுது? சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படி ஒன்றும் நீ போய் வேலை பார்க்க வேணாம். இந்த மீட்டிங் போனால் போட்டோம். டேய் 15 கோடி ரூபாய் ப்ராஜெக்டரா? எனக்கு இந்த கோடி லட்சம் எதுவும் வேணாம். எனக்கு என் புருஷனை பார்த்துக்கணும்ப்பா. நீ சொன்னால் கேட்க மாட்டேன், இரு நானே ஓட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்குதான் ஜேக்கு அப்படியே எடுத்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கா. டேய் நான் எனக்கு குழந்தையா எனக்கு ஓட்டி விட்டுட்ருக்க? என் புருஷன் எனக்கு எப்போவுமே குழந்தை தான், அது யாரும் மாற்ற முடியாது. டேய் நீ தாண்டா குழந்தை எனக்கு. அதெல்லாம் முடியாது. உனக்கு நான் குழந்தையா இருக்கணும்னு தெரியாது, ஆனால் என் கணக்கு நீ எப்பவும் குழந்தை தான். சீக்கிரம் பொறுமையாக சாப்பிடு, எந்த அவசரமும் இல்லை. கிளைண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. ஓகே போதும்டா, நான் கிளம்பவா? ஜங்குக்கா ஈவினிங் சீக்கிரமாக வரியா? சரி. என்ன ஜங்குக்கா, இப்போதான் எனக்கு உன் கூடவே இருக்கணும், உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. அவ்வளோதானே? இன்னைக்கு 6 மணிக்கு தான் வந்துடுறேன், சரியா? போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஆஃபீஸ் போயிட்டா. இப்போது ஆஃபீஸில் தான் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கிளைண்ட்ஸ் எல்லோரும் ரெடியா? நல்ல வேலை சார், அவங்க வரத்துக்குள்ளே வந்துட்டீங்க. தேங்க் காட். ஓகே, எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள், அவங்க வந்ததும் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன் கேபினுக்கு தான் போயிருப்பான். அவன் டேபிளில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது அவனுக்கும் தனக்கும் மேரேஜ் ஆனப்போ எடுத்த ஃபோட்டோ. அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு சின்ன சிரிப்போட லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஒர்க்கை தான் ஆரம்பிக்கிறான். இப்போது அவனோட தாட்ஃபுல்லாக தயங்க பற்றி தான். சாப்பிட்ருப்பானா இதை என்ன பண்ணிகிட்ருப்பான்? சும்மாவே அவன் சாப்பிட மாட்டான். இப்போது இந்த டைமில் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, இவனை நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டயங்க்கு தான் கால் பண்ணுறான். ஆனால் ரிங் போயிட்டே இருக்கு, டயங்க் பிக் பண்ணவே இல்லை. என்னது
ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது லேப்டாப்பில் இன்னொரு ஸ்க்ரீனை தான் ஓப்பன் பண்ணுறான். ஆக்சுவலி ஜங்குக் ஆஃபீஸில் இருந்தாலும் தயங்க மானிட்டர் பண்ணுறதுக்காகவே வீட்டில் சிசிடிவி கேமரா வச்சுருப்பான். ஏன்னா வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை, தயங்க மட்டும்தான் தனியாக இருக்கான். அதுவும் அவன் கேரிங்காக இருக்கிற இந்த டைமில் கண்டிப்பாக அவனை மானிட்டர் பண்ணணுன்றதுக்காக சிசிடிவி கேமரா தான் ஃபிட் பண்ணியிருப்பான். இப்போ அதுதான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். எங்கே இருக்கான்? ஹாலில் எங்கேயுமே இல்லை. அப்போது ரூமில் தான் இருப்பான். சரி, இன்னொரு வாட்டி கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். இப்போது ஃபைனலி தயம் ஃபோன் எடுத்துட்டான். ஜம்கா சொல்லு. எவ்வளோ டைம் கால் பண்ணுற? ஃபோன் எடுக்காமல் என்ன பண்ணுற? சாப்பிட்டியா நீ முதல்ல? சாப்பிட்டா ஜம்கா. ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னாச்சு? அது ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. 2-3 டைம்ஸ் வாமிட் வர பண்ணிட்டேன்னா அதான் டயர்டாக இருந்துச்சுன்னு தூங்கிட்டேன். எல்லாம் ஓகே தானே? நான் வேணா பரவா? இல்லை ஜமுக்கா, மேட்ஸ் இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. இந்த டைமில் இப்படிலாம் இருக்கும்ல, எதுவும் வரி பண்ணிக்காத. எனக்கு ஒன்றும் இல்லை. நீ மீட்டிங் முடிச்சுட்டு சீக்கிரமாக வரியா? சரிடா, மீட்டிங் முடிச்சுட்டு நான் வரேன். பத்திரமா இரு. சரி ஜமுக்கா, நீ போயிட்டு வா. இது பாரு, என்னை பற்றியே யோசிச்சுட்ருக்காத. மீட்டிங்கை நல்லபடியாக முடி. இந்த ப்ராஜெக்ட் உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு எனக்கு தெரியும். இந்த ப்ராஜெக்டுக்காக கிட்டத்தட்ட 6 months வெயிட் பண்ணி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபைனலாக அந்த கம்பெனி நம்ம கூட ஒர்க் பண்ண ஓகே சொல்லியிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஓகே ஆகிட்டா நம்ம கம்பெனி இன்னும் பெருசாகிடும். அதுக்கப்புறம் நீ நினச்ச மாதிரி நீ தான் நம்பர் 1. அதில் நான் பார்த்துக்கிறேன். அப்படியே மீட்டிங் சொதப்பிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு நீ தான் முக்கியம். ஜமுக்கா, நான் உனக்கு முக்கியம்தான். அதே மாதிரி எனக்கு உன் ட்ரீம்ஸும் முக்கியம். இப்போ சொல்கிறேன், அந்த மீட்டிங் உனக்காக இல்லை, எனக்காக அந்த மீட்டிங்கில் ஜெயிச்சிட்டு வா. அந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு தான் வரணும். ஈவினிங் அந்த குட் நியூஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சரிடா, வரேன். பாய். பார்த்து பத்திரம்னா? சரி ஜமுக்கா, நான் பார்த்துக்கிறேன். நீ நிம்மதியாக வேலையை பாரு. பாய் ஜமுக். லவ் யூ. லவ் யூ டூ. சரி போங்க, டைம் ஆயிடுச்சு. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டான். அவன் நினச்ச மாதிரி அந்த மீட்டிங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஜங்குக் இப்போது ரொம்ப சந்தோஷமாக கேபினை விட்டு வெளியில் வரான். கான்ஃபரன்ஸ் கால்லேருந்து வந்துட்டு அவனோட பிஏவை தான் கூப்பிட்றான். எனக்கு வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கா? இல்லை சார், எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் மீட்டிங்னா அது இது மட்டும்தான். அதையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க. பட் இன்னும் 2 மீட்டிங் இருக்குது. பட் அது வெளியில் இல்லை, நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே தான். ஓகே, என்ன மீட்டிங் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணி நாளை கழித்து வச்சுக்கலாம். நாளன்னைக்கு டேட் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் இப்போவே கிளம்புறேன். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நான் இல்லைன்றதுனால ஆஃபீஸில் யாரும்
வேலை பார்க்காம இருக்கக்கூடாது. கண்டிப்பாக சார். உங்களுக்கு தெரியும்ல எங்கே இருந்தாலும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு. எஸ் சார். ம். ஓகே. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் ஒரு 2:00 கிளம்பிட்டான். இப்போது தயங்கா அப்படியே ஹாலில் சோஃபாவில் உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்ருக்கான். இப்போது காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. இந்நேரத்தில் யாரும் வந்திருப்பாங்க? ஜின் மம்மியும் ஊரில் இல்லை. அப்புறம் யார் வீட்டுக்கு வந்திருப்பாங்க? சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே டோர் ஸ்டெப் கிட்ட தான் போகிறான். அங்கே பார்த்தா சவுங்கா நீ இங்கே என்ன பண்ணுற? டேய் என் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? அப்படி இல்லை சவுங்கா, நீ 6 தானே வரேன்னு சொன்ன, இப்போது 2:30 வந்துட்ட. என்னன்னு தெரியல, உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு. சவுங்கா என்ன ஆச்சு உனக்கு? இப்போலாம் ரொம்ப கேர் பண்ணுற. டேய் உன்னை நான் தானே கேர் பண்ணணும். ஏன் பொண்டாட்டில உன் பொண்டாட்டி தான். நான் என்ன இல்லை நான் சொன்னேன். முன்னாடியே நீ என்ன ஒரு குழந்த மாதிரி கேர் பண்ணிக்கிட்ட. அதுவும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சதுலேருந்து இன்ச் பை இன்ச் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுற. உனக்கு தான் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னால, அப்போ ஏன் இப்போ வந்த? மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளேயா? காலையில் முடிஞ்சிருச்சு. அதான் முடிச்சதும் வந்துட்டேன். அப்புறம் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். என்ன? அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடச்சிருச்சு. நிஜமா ஜவுங்கா? நிஜமா. எனக்கு கூட இது கிடைக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனால் நீ இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும்னு சொன்னல, நீ சொன்ன மாதிரி கிடச்சிருச்சு. அதுவும் நம்ம பாப்பா வந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப் ரொம்ப அழகாக இருக்குல்ல. நிறைய விஷயம் நடக்குது எல்லாமே, அதுவும் சந்தோஷமாக. ஆமாம் ஜோமுக்கா, நானும் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. சரி வா உட்கார், ரொம்ப நேரம் நிற்காது. ஜோமுக்கா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? சரி ஏதாவது சாப்பிட்றியா? நீ வந்து சாப்பிட்டு ஜோமுக்கா, நான் இப்போ தான் சாப்பிட்டேன். நிஜமாக சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், ஆனால் வாமிட் பண்ணிட்டேன். அதான். சரி பரவாயில்ல, வா சாப்பிட்லாம். ஜமுக்கா சாப்பிட்டா வாமிட் வரும் ஜமுக்கா, அதுக்குன்னு சாப்பிடாம இருக்க போறியா? இதை பார், இந்த டைமில் இப்படி தான் இருக்கும், அதுக்காக சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது, புரியுதா? வாமிட் வந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் சாப்பிடணும். இது பார், நீ ஹெல்த்தியாக இருக்கணும். எனக்கு நீயும் பாப்பாவும் ரொம்ப முக்கியம். சரி இரு வரேன். எங்கே போகிற? என்ன, நீ மத்தியானம் இப்படியோ சாப்பிட்ருக்க மாட்டேன், அதான் உனக்காக சாப்பாடு எடுக்கலான்னு. ஒன்றும் வேணாம், நீ இங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சமூகா உட்காருன்னு சொல்கிறேன்ல, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு. காலையில் பாவம் பார்த்து குக் பண்ணேன்னு சொன்னால், நீ எப்போவும் நான் வந்ததும் வேலையை ஆரம்பிக்கிற. நீ இதை விட்டு எந்திக்கவே கூடாது, இரு வர அப்படின்னு சொல்லிட்டு சங்குக் தான் தட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பான். இந்தா சாப்பிட்டு. சங்குக்கா, நீ தான் பசியோடு இருப்ப,
ம் நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு. ஆஹா, ஃபர்ஸ்ட் ஃபை நீ சாப்பிடு, அப்புறமா நான் சாப்பிட்றேன். ஏன் ஜோங்கக்கா இப்படி பண்ணுற? ஏய், சொன்னா கேளு. இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன். இரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டை அப்படியே டேபிளில் வச்சுட்டு எந்திக்கிறேன். ஜோங்கக்கா, என்ன பண்ண போகிற? எதுக்கு நீ இப்போ எந்திக்கிற? வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவல் மாதிரி எடுத்துகிட்டு வரான். தயங்கோட கையை சோஃபாவுக்கு பின்னாடி வச்சு ஐ மீன் என்னன்னா தயங்கோட 2 கையும் பிடிச்சி ஒன்றா சேர்த்து கையை கட்டிட்டான். சங்கு, என்ன பண்ணுற? டேய், கால் எதுக்குடா கட்டுற? ஏதோ மாஃபியா யாரையோ கிட்னாப் பண்ணுற மாதிரி என்னை ஏன் இப்படி கட்டி போட்டு வச்சுருக்க? கையையும் காலையும் கட்டிட்டேன்ல, இதுக்கு மேலே நீ எங்கே எழுந்திரிச்சு ஓடுறன்னு நானும் பார்க்குறேன். ஜோங்கக்கா, விடு ஜோங்கக்கா ப்ளீஸ். நான் உன்னை ஃப்ரீ ஆகிட்டா நீ எனக்கே டைமுக்கு கொடுத்து சாப்பிடாம ஓடிடுவேன். இப்போ எப்படி ஒழுங்காக சாப்பிட்றா? ஜோங்க ப்ளீஸ் சாப்பிடுன்னு சொன்னேன். ஜோங்கக்கா, ஏய் சொன்ன கேளு, டென்ஷன் பண்ணாத. சரி நீ கோவப்படாத, நான் சாப்பிட்றேன். ஆனால் வாமிட் வந்துடும் ஜோங்கக்கா. டேய், சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வாமிட் வரும், நீ ஏன் யோசிச்சா? வாமிட் தான் வரும். இல்லைன்னா மட்டும் வராதா? அதெல்லாம் வராது, உட்காந்து சாப்பிடு. என்னடா காட்டி போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்கிற? இதை மட்டும் உக்கானே பேசு. என்ன பொடி? ஐயோ சின்ன மம்மி, சீக்கிரம் ஊர்லேருந்து வாங்க, இவன் பாடப்படுத்துகிறான். டேய், என்ன மைண்ட் வாய்ஸா? அது இங்கே வரைக்கும் கேட்குதுடா, கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணு. ஐயோ போச்சு, என் மைண்ட் வாய்ஸ் மட்டும் உனக்கு எப்படி கேட்குது? அதெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் எனக்கு சாப்பாடு விட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே வந்து மறுபடியும் அந்த சோஃபாவில் தான் உட்காடுறான். இப்போது டைம் அப்படியே ஜங்கோட மடியில் தான் தலை வச்சு படுத்திருக்கான். ஜங்கு தயங்கோட தலையை அப்படியே கோதி கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். என்ன ஜங்குக்கா அப்படி பார்க்குறேன்? இல்லை, இதுக்கு முன்னாடியும் நீ அழகாக தான் இருந்த, ஆனால் இப்போ நான் அழகா இல்லையா? இன்னும் கொஞ்சம் அழகாக அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ எதுக்கு சார் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க? என்ன? அது ஒன்றும் இல்லையே, சும்மா கேட்டேன். சரி. என்ன பார்க்குற லுக்கே சரியில்லை. நான் நார்மலாக தான் பார்த்தேன், உனக்கு தான் ஏதோ வேறு மாதிரி இருக்குது. நான் நார்மலாக தான்டா பார்த்தேன். யார் ஜங்குக்கா? நீ நார்மலாக பார்க்குறியா? நீ பார்க்குற பார்வையை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியும். என்கிட்ட நீ போய் சொல்லாத. கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் அப்படியே மெதுவாக குனிஞ்சு தயவோட லிப்ஸோட அவன் லிப்ஸை அட்டாச் பண்ணுறான். அப்படியே ஒரு 2 minutes ஒரு டீப் கிஸ் போகுது. இப்போது தயங் தான் சிக்கோட செஸ்ட்லேயே அப்படியே ஸ்பீடாக கையை அடிச்சுட்டே இருக்கான். டீ, என்னடா பண்ணுற? விடு, எனக்கு மூச்சு விட முடியல. பொறுக்கி அம்மா ஊருக்கு போனதும் உன் வேலையை ஆரம்பிக்கிற பார்த்தியா? அம்மா தான் சொன்னாங்கள்ல, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் நீ ஏய் என்ன? நான் என்ன பண்ணேன்? நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு
கிஸ் பண்ணேன். அதுக்கு என்னமோ தான் பேசுகிற. என்ன நீயும் தானே என்ஜாய் பண்ண பார்த்தனே. பேக் கிஸ் பண்ண சொன்னா வந்துட்டு அப்படி கடிச்சு சாப்பிட்டுட்டு இப்போ பச்சைப்புள்ள மாதிரி வேஷம் போடுறியா? அது அது வந்து நான் சும்மா தான் இருந்தேன். நீ தான் இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண. நானும் கண்ட்ரோலாக இருக்கலாம்னு நினச்சேன், ஆனால் முடியல. தெரியுதுல, உன்னாலையும் இல்லாமல் இருக்க முடியலன்னு. அதே மாதிரி தான் எனக்கு. இப்போ வேற நீ இந்த மாதிரி இருக்க. இந்த டைமில் அந்த மாதிரி பண்ண கூட முடியாது. பண்ணலாம் தான், ஆனால் அதுக்கு சேஃபாக இருக்கணும். பாப்பா பாவம்ல. ஓ, இப்போ கூட சாருக்கு உன் பாப்பாவுக்கு ஏதாவது ஆகிடும். ஆனால் என்னை பற்றி யோசிக்கிறேன்னு பாரு. இந்த புருஷனுங்களே இப்படி தான். கொஞ்ச நேரம் புதுசுலாம் பொண்டாட்டியாகவே போன மாதிரி சுற்றி வர வேண்டியது. அப்போது அவங்களுக்கு பாப்பா வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் அப்போலேருந்து எதை பற்றி பேசினாலும் பாப்பாவை பற்றியே தான் யோசிக்கிறது. டே கோவப்படுறேன்னு க்யூட்டாக பண்ணாத, அப்புறம் நான் எதாவது பண்ணி விட்டுற போகிறேன். ஆல்ரெடி சார் பண்ண வேலைக்கு தான் நான் இப்போ இப்படி உட்காந்துட்ருக்கேன். போடா. ஏதோ உனக்கு பிடிக்காம பண்ண மாதிரி சொல்கிற. எனக்கு அதெல்லாம் பிடிச்சிதானே பண்ணோம், அதான் ரிசல்ட் இப்படி ஆயிடுச்சு. ஆமாம் அவனா இப்படியே ஐஸ் வைக்கிற மாதிரி பேசி வைக்கிற வேண்டியது. அப்படி பார்க்குறேன். நிஜம்க்கா, எனக்கு உன் கூட இப்படி இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? மடியில் படுத்துட்டு உன் கையை பிடிச்சிட்டு அவ்வளோ அழகாக இருக்கு. இது எப்படியா இருந்தால் நல்லா இருக்கும்ல. இப்போவும் இப்படி தான் தயங்கம் இருக்கும். இனிமேல் இப்படி தான் எப்போவும். எனக்கு சந்தோஷமாக இருக்கு சோமுக்கா, ஆனால் இன்னொரு பக்கம் பயமாக இருக்கு. என்ன பயம்? எல்லாம் இதே மாதிரி எப்பவுமே என்கிட்ட சிரித்து பேசிகிட்டே இருப்பாங்க. டே, நீ ஏன் பழைய விஷயத்துக்கு போகிற? அது உன் மேலே கோபம் வந்துச்சு, அதனால பேசாமல் இருந்தோம். இப்போல்லாம் என்னால் உன்கிட்ட பேசாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. உனக்கு அப்படின்னு தெரியல ஜோமுக்கா, உன்கிட்ட பேசணும்னா அந்த ஒரு நாள் எனக்கு 1 வருஷம் மாதிரி இருக்கும். இது பாரு, கோவம் இருந்தாலும் அப்போவே சண்டை போட்டு அப்போவே சமாதானம் ஆகிடணும். பேசாமலாம் இருக்கக்கூடாது, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயந்தான் ஜிகேவை பிடிச்சி கிஸ் பண்ணியிருப்பா. இப்போ ஜிகே என்ன சொல்லிட்டு இப்போ நீ என்ன பண்ணோம்? அது எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதான் சாப்பிட்டேன். இது அது எனக்கு தேன் மிட்டாய் சாப்பிடணும் போல் இருந்துச்சு ஜோமுக்கா, அதான் சாப்பிட்டேன். தேன் மிட்டாய் நல்லா தான் இருக்குல்ல? செம்ம டேஸ்ட்டு. இன்னொரு வாட்டி கிடைக்குமா? என்ன சொல்லிட்டு என்ன வேலை பார்க்குற? ஹலோ, என் ப்ராப்பர்ட்டி, என் ப்ராப்பர்ட்டியை நீ என்ன வேணால் பண்ணலாம். எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இருக்கும். நான் பண்ணுறனோ இல்லையோ, இப்போ நீ தாண்டா ஏதோ பண்ணுற. பூஜோங்கக்கா, எனக்கு வெக்கமாக இருக்கு கூட. இதில் வெக்கம் வேறையா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பச்சை புள்ள மாதிரி ரியாக்ஷன் மாற்றிடுவானே. சோமுக்கா, ஒன்றும் இல்லை. என்ன மூஞ்சி என்னமோ மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லையா? அப்புறம் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். சின்ன விஷயமா? என்ன சொல்லு. ஏதாவது உனக்கு வேணுமா? அதெல்லாம் இல்லை, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ கேர் பண்ணுறது ஓகே,
ஆனால் உனக்கு புள்ள வந்ததுக்கப்புறம் என்னை மறந்துட்டு உன் பிள்ளைய மட்டும் கேர் பண்ணேன்னு தெரிஞ்சது மவனே, நீ அவ்வளோதான். அதுக்கப்புறம் உனக்கு வீட்டுக்குள்ளே இடம் இல்லை, தினமும் வராண்டாவில் தான் தூங்கணும். டேய், என்னடா அது? ஆமாம், எனக்கு தெரியும். நீ எப்படியோ இன்னும் கொஞ்ச நாளில் உன் பாப்பா வந்துடும். வந்துட்டா நான்லாம் உனக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டேன்ல. அப்புறம் உன் பிள்ளைய தான் கொஞ்சம் எங்களெல்லாம் யார் கொஞ்சம் போகிறாங்க? டேய், அப்படிலாம் இல்லைடா. பார்க்கலாம். இப்போ இப்படி தான் சொல்லுவேன். அந்த நாள் வரட்டும், உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே சிக்கியோட ஷோல்டரில் சாஞ்சு அப்படி நிமிந்து உட்காந்துக்கிறான். இப்போது சமுக்தா தயங்கோட காலை பிடிச்சி அப்படியே மசாஜ் பண்ணியிருக்கான். சமுக்கா, என்ன பண்ணுறீங்க? கால் விடுங்க. என்ன மரியாதைலாம் வருது? வாடா போடான்னு கூப்பிட்டுட்டு இப்போ வாங்க போங்கன்ற. என் புருஷனை நான் எப்படி வேணால் கூப்பிடலாம். எனக்கு இப்படி கூப்பிடணும்னு தோணுச்சு. அதான். என்ன ஜமுக்கா, நீ போய் என் காலெல்லாம் பிடிச்சிட்டு விடு. ஏய், நீ தானே கால் வலிக்குதுன்னுவ. அது ஐயோ ஜமுக்கா, அது நான் நேற்று சொன்னேன். இருந்தாலும் உனக்கு அப்பப்போ கால் வலிக்கும்ல, நான் பிடிச்சி விட்றேன், நீ தூங்கு. ஜமுக்கா, எப்போ தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு தூங்க அடிக்கும். சரி, 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறோங்க ஜமுக்கா. டான்ஸா? வந்தோன்னு வச்சுக்கோ, இன்னும் 9 மாதத்துக்கு இந்த எழுந்தோடனே டக்கு டக்குன்னு ஓடுறது, மாடிப்படி ஏறுறதுன்னு ஏதாவது பண்ணேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான். இன்னும் 9 மந்த்ஸுக்கு டான்ஸு பார்ட்டி எதுவும் கிடையாது. நான் 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கலான்னு சொன்னேன். அதுக்குள்ளே சாருக்கு குத்தட்டம் போடணுமோ? அது சொன்னியா? ஜமுக்கா, பாப்கார்ன் வேணும். இரு, எடுத்துகிட்டு வரேன். இந்தா. ஜமுக்கா, உனக்கு கேர்ள் பேபி பிடிக்குமா இல்லை பாய் பேபி பிடிக்குமா? எதுவாக இருந்தால் என்ன, எல்லாம் நம்ம பேபி தானே. எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஜமுக்கா, எனக்கு 5 பேபிஸ் வேணும். எது 5 பேபிஸா? முதல்ல இந்த ஒன்று நீ முழுசாக பெற்றுக்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கே நீ என்ன கதியாக போகிறேன்னு தெரியல. டெலிவரி டைமில் நீ கத்துல ஹாஸ்பிட்டலில் இடிஞ்சு விழுந்தாலும் விழுந்துடும். ஜமுக்கா, என்ன நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு கிண்டல் பண்ணுற? நீ எனக்கு வேணும். க்யூட்டாக பவுட் பண்ணாதடா, பிடிச்சி மறுபடியும் கிஸ் பண்ணிட போகிறேன். இப்போ என்ன, உனக்கு 5 பேபிஸ் வேணும் அதானே? அதான் புருஷனாக இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இருக்க பாப்பாவை சேஃபாக பெற்று என் கையில் கொடு. அதுக்கப்புறம் இன்னொரு பேபி பற்றி யோசிக்கலாம். ப்ராமிஸ்? நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டு ஏதாவது பண்ணாமல் இருக்கேனா? இல்லை. அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். இப்போ சமத்தா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த பிள்ளைய பற்றி என் கையில் கொடுக்குறேன். கொடுக்குறேன். ஆனால் ஜமுக்கா, இப்போல்லாம் நீ ரொம்ப பண்ணுற தெரியுமா? என்ன பண்ணுறாங்க? எல்லாம் எப்போ பாரு எதாவது சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருக்க. சாப்பிட்டாதான் பாப்பா ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் கேள்விப்பட்டேன், ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் இந்த வாமிட்டிங்கெல்லாம் இருக்கும்போது பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு. அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்டாதான் வாமிட் பண்ணுறதுக்காவது தெம்பு இருக்கும்டா. அதனால தான். சரி, மூவி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உட்காந்து மூவி பார்த்துட்ருக்காங்க. ஓகேடா, இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். இது இன்கம்ப்ளீட்டாக இருக்கான்னு தெரியல, பட் எனக்கு டேக்குக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி மூமெண்ட் கொடுக்கணுன்னு தோணுச்சு. அதனால தான். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே.